Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான இஞ்சி டீ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா சூடாக விட்டுறலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தது அப்படின்னா அதை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். அரை லிட்டர் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இதை மிதமான தீயில வச்சு நல்லாவே கொதிக்க விடலாம். பாருங்க, ஆடை நல்லாவே படிஞ்சு வருது. இதை நல்லாவே கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இதை மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த டீ ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை நல்லாவே கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் நம்ம வடிகட்டி எடுத்திருந்தா இஞ்சி டீயை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஹைட்டில் வச்சு நுர வர அளவுக்கு நல்லா ஆற்றி எடுத்துடலாம். நம்மளோட சுவையான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.